ஊழ் வினை என்றால் என்ன? மிகப்பெரிய விஷயம். ஊழ் என்றால் நம்முடைய கர்ம வினை. சில பேரை பார்த்தீங்கன்னா புருஷன் மட்டும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அதாவது கண்ணு பிளைண்டாக இருக்கும். அவனுக்கு பார்த்தீங்கன்னா இவனுக்கும் கண்ணு ஒரு மாதிரி இருக்கும். அவன் முகம் ஒரு மாதிரி இருக்கும், இவன் முகனும் மேய்ச்சா இருக்கும். ரெண்டு பேரும் சத்தியமான உண்மை. நீங்கள் கணவன் மனைவியை பாருங்கள், அவங்க கணவருக்கு ஏற்ற மனைவி மாதிரியே இருப்பாங்க. பழைய பாடல் ஜேசாஸ் பாடல் ஒன்று இருக்குது. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இதெல்லாம் 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ண பாட்டு. சத்தியமான உண்மை. நீங்கள் பாருங்கள், கணவன் மனைவி யாரும் ஜோடியாக போனாங்கன்னா அவங்க கணவன் அந்த புருஷனுக்கு ஏற்ற கொண்டாட்டி தான் இருப்பாங்க. ஹேண்டிகிராஃப்டாக இருந்தாலும் அவங்க ஒரு வகையில் ஹேண்டிகிராஃப்டாக இருப்பாங்க. அழகாக ஜோதி மாதிரி இருந்தாலும் அவனுக்கு ஏற்ற ஜோதி மாதிரி ஒரு மனைவி இருப்பாங்க. இவனடா கருப்பாக கொண்டா இருக்கானே அப்படின்னு நினச்சா அதே மாதிரி மனைவியும் அப்படி இருப்பாங்க. அதுதான் ஜேசஸ் பண்ணார். அவர் ஒரு ஞானி. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஊழ்வினை செய்த பாவத்துக்கு ஏற்பத்தான் இந்த ஜென்மத்திலே வாழ்கிறோம். சத்தியமான உண்மை. இதெல்லாம் நிறைய சைவ சித்தாந்தம், திருக்குறள், ராமாயணம், மகாபாரதம் படித்தவனுக்கு புரியும். படிக்காதவங்கெல்லாம் டூப்ளிகேட் கதைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய செய்திகளை கேட்பதற்கு மாணவர்கள் இருந்தால் தயார். 1000 வயசு போகுது சார். சத்தியமான உண்மை. டெய்லி 1000 பேர் என்னை பார்க்குறாங்களோ அதே போதும் எனக்கு. நான் பொய்யை சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நான் படித்த படிப்பிலே எனக்கு 60 வயசு ஆகுது. பட்ட அனுபவங்களிலே பேசிக்கொண்டிருக்கிறேன். சத்தியமான உண்மை சார். அதாவது நாம் இந்த அவசகுணம்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவசகுணம் அப்படிம்பாங்க. குணங்கள்லேயே 2 வகை உண்டு. அதாவது சகுனம், உபாஸ்தம் அப்படின்ட்டு 2 பேர். நம்ம போகும்போது சட்டையை ஏதாச்சும் மாட்டி இழுக்கும், கொக்கியில் மாட்டி இழுக்கும், படியில் இறங்கும்போது இழுக்கும். ஒரு நிமிஷம் தங்கிட்டு போங்க, அந்த காரியம் நல்லபடியாக நடக்கும். ஏதோ தடங்களை விட ஆக்சிடென்ட் நீங்கள் போகிறீங்களா சார், இந்த ஒரு நிமிஷம் இந்த கிராஸ் ஆகலாம், இந்த ஆக்சிடென்ட்டே நடந்திருக்காது அப்படிம்பானோ. அந்த ஒரு நிமிஷத்தை தடுப்பவன் ஆண்டவன். அதுதான் நம்ம போம்பி வெளியில் கிளம்பி போவோம், சட்டையை கொக்கி போட்டு இழுக்கும், பிடிச்சி இழுத்து விட்டு போவோம் நம்ம சாவறதுக்காக. அப்படிலாம் நினைக்காங்க. ஒரு நிமிஷம் இருந்து தண்ணியை